நியூவான பிஎஸ்என்எல் சிம் எப்படி ப்ராப்பராக உங்கள் மொபைலில் ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதுலேருந்து உங்களுக்கு இதில் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதாகட்டும், காலிங்க்கான ஆப்ஷன் ஆகட்டும், அதே நேரத்தில் இந்த சிம்மையே ஆக்டிவேட் பண்ணுற ஆப்ஷன் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே லைனாக நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூவாக சிம் வாங்குறவங்களுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரங்களில் சில பிரச்சனைகள் நெட்வொர்க்குள்ளே நடக்குது அப்படின்னாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம் ஸ்லாட் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த பழைய ஏர்டெல் சிம் வந்து டவர் கட் ஆயிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இப்போது இந்த பிஎஸ்என்எல் நியூவான 5G சிம்மை உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். 5G இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். உள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு டவர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4Gக்கான சர்வீஸ் இந்த இடத்துலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன டவர் விட்டு விட்டு காமிக்கும். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்தோம் அப்படின்னா இங்கே இப்போ வந்து டவர் கிடைக்குதா. ஸோ டேட்டாவும் எனேபிள் இருக்குது. ஆனால் டேட்டா ஒர்க் ஆகலை. டேட்டாவுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அங்கே 1925 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். இது வந்து சென்டிங் நம்பர். மெசேஜ் என்னென்னா கேப்ஸை எனேபிள் பண்ணிட்டு START ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஆக்டிவேஷனாக இருக்கும். இது எதுக்குன்னா இன்டர்நெட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. பேசிக்காக நீங்கள் நியூ சிம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனேபிள் இருக்காது மற்ற நெட்வொர்க் மாதிரி. இங்கே நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்து எனேபிள் பண்ணணும். ரெண்டாவது, உங்கள் சிம்மை வெரிஃபை பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1507 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு ரிங்கில் கட் ஆயிரும். ஒரு ரிங் போயிட்டு கட் ஆயிரும். அப்படி இந்த நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னா 180018011503 அப்படிங்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு வந்து கால் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கஸ்டமர் கேரோட நம்பர் தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆக்டிவேஷனில் அதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து சால்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கான ஹேண்ட்செட்கான கோடு அமுச்சு விட்டோம். இது டேட்டாவுக்கு. நீங்கள் சிம்மை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்லையும் உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் என்ன இருந்தாலும் அங்கே வந்துடும். கூடவே இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் வரும். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்செட்கான என்னென்ன ஆக்டிவேஷன்ஸ் கீ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு லிங்க் கொடுப்பாங்க. தேவைப்பட்ட உள்ளே போய் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பிஎஸ்என்எலோட செல்ஃப் கேர் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நெட்வொர்க் ஆகட்டும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து நெட்டை வந்து சர்வ் பண்ணுறதுக்கான எல்லா வகையான ஆப்ஷன் ஆகட்டும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது யாருக்குன்னா நியூவாக சிம் வாங்குறவங்களுக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க சில ஆப்ஷன்ஸையே. அவங்க எல்லாருக்குமே இந்த 3 நம்பருக்குள்ளே சொல்யூஷன் கிடச்சிடும். டேட்டாக்காகட்டும், வெரிஃபிகேஷனுக்காகட்டும் அண்ட் கஸ்டமர் கேர் சர்வீஸ்க்காகட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.